கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எரேமியா அதிகாரம் 46 வசனம் 28. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ தேவையோடு, பிரச்சனையோடு, கலக்கத்தோடு என்ன நடக்குமோ என்று சொல்லி கவலையோடு கலங்கி நிற்கின்றோமா? என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாய் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாய் நாம் வாழ்ந்தது நிமித்தமாய் ஒருவேளை இப்பொழுது சில பிரச்சனைகளோடு நாம் காணப்படலாம். கர்த்தரிடத்திலே நாம் மனம் திரும்பி, கர்த்தாவே என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி சமாதானமுள்ள வாழ்வை தர கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். நமக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நமக்காக பாடுபட்ட அவர் நம்மை விசாரிக்கிறவராய், நமக்கு இரக்கம் செய்கிறவராய், நம்முடைய மீறுதல்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே என்ன சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவோம். கர்த்தர் நம்மை மன்னித்து நமக்கு இறங்கி நமக்கு உதவி செய்வார். இக்கட்டு காலத்தில் அவரே நமக்கு அரணாக அடைக்கலமாயிருக்கிறார். அவருடைய செட்டை நிழலிலே நாம் இருக்கும்போது நம்முடைய இக்கட்டுகளுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளுவார். ஆகவே கர்த்தரோடு கூட என்றென்றும் ஜீவிப்போம். நம்முடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் அறிக்கை செய்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களுடனே கூட இருந்து எங்களை காத்து நீர் நடத்துகிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எல்லா தீங்குக்கும் நீர் எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை நீர் காத்து நடத்தி ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்திய வார்த்தையின்படி நடக்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.